ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. கோவை மாவட்டம் இக்கரை போலுவாம்பட்டியில் ஈஷா அறக்கட்டளை சார்பில் அமைக்கப்பட்ட எரிவாயு தகன மேடையை அப்புறப்படுத்த கோரிய வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த்குமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம். கோவை மாவட்டம் இக்கரை போலுவார்பட்டி அமைந்துள்ள ஈசா அறக்கட்டளையின் சார்பில் கால பைரவர் எரிவாயு தகன மண்டபம் மற்றும் கிராம பஞ்சாயத்து அனுமதி வழங்கியதை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவஞானம் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு கிராம பஞ்சாயத்துகள், கல்லறைகள் மற்றும் சுடுகாடு விதிகள், குடியிருப்பு அல்லாதோர் மற்றும் குடிநீர் விநியோக ஆதாரங்களிலிருந்து 90 மீட்டர் தொலைவில் மயானம் அமைக்க உரிமை வழங்குவதற்கு தடை செய்யவில்லை என கிராம பஞ்சாயத்திடமிருந்து உரிய முறையில் அனுமதி பெற்று முன் நிபந்தனைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக ஈஷா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தகன மேடை கட்டுவதற்கு சமுதாயத்திற்கு பயன்படும் என்றும் பொது நலன் கருதியே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதால் இந்த மனுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது எனவும் ஈஷா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஈஷா தரப்பின் வாதிடப்பட்ட அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பொதுநலனுக்கு எதிரானது, எனவே இந்த மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.